ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? உடல் உறவு ஏன் இவ்வளோ சுகமாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ ஹைப் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அதில் என்ன தான் நம்ம உடம்புல நடக்குது, ஏன் அது அவ்வளோ ஒரு சில இடங்களில் நம்ம புனிதமாக தான் அதை நினைக்கிறோம். ஓகேங்களா? தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது ஒரு கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் நடக்கிறது அப்படின்றது நம்ம அந்த காலத்தில் தான் அது ஒரு புனிதமாக இருக்கிறோம். ஸோ அது ஏன் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம அதை நினைக்கிறோம், அதாவது ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடல் உறவு ஏன் இவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக என்ன நடக்குது அண்ட் இது எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட உடம்புல இந்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஆசை வரும்போதே நமக்கு நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும். டொபைன், ஆக்சிடோசின், என்டோர்ஃபோர்சின் இந்த மாதிரியான நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும். இது மூளையில் தூண்டுதல்னால நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இணையிறது அப்படின்றது அது ஒரு விதமான ஹாப்பியான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம ஹார்மோன்ஸாக சொல்கிறோம். இது இவங்க எல்லாமே நம்ம உடம்புல நடக்கிறது, இந்த எல்லாமே இவங்க பண்ணுற வேலை தான். யார்? இந்த ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை தான். சரிங்களா? நமக்கு ரொம்ப உடலுறவு ஆசை வர்றதும் ஹார்மோன்னால் தான், உடலுறவு ஆசையே இல்லாமல் போகிறதும் ஹார்மோன்ஸ்னால் தான். எல்லாமே ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மோர் ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? அது அந்த ஒரு ஃபீல் வரும்போதே சுரக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறத ஃபீல் பண்ணி பாருங்கள், கேட்காம ஃபீல் பண்ணி பாருங்களேன். இப்போ நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வரைக்கும் நமக்கு முதல் தாம்பத்தியம் அப்படின்றது அது எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அது வரைக்கும் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்காது. அந்த ஃபீல் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், இந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சிருக்காது. பட் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை உடம்பு திரும்ப திரும்ப நமக்கு கேட்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை தான். அதே மாதிரி உணர்ச்சி உறுப்புகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்ச்சி உறுப்புகள், நம்மளுடைய ஆண் உறுப்பாக இருக்கட்டும், பெண் உறுப்பாக இருக்கட்டும், இல்லை மார்பகங்கள், இந்த மாதிரி நிறைய ஆணுக்கும் இருக்கக்கூடிய பாலுறுப்புகள் அண்ட் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பாலுறுப்புகள், இது எல்லாத்துலேயுமே நிறைய நரம்பு முடிச்சுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்ல உணர்திறனாக இருக்கும். இதனால அப்படி இந்த அந்த உணர்வு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல் வரும்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் லைட்டாக அப்படி சிரிக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இதனால நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் இதை எல்லாத்தையும் தாண்டி காலங்காலமாக சொல்கிற மாதிரி தான் இனப்பெருக்கத்துக்கு அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்குமே இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த தாம்பத்திய உறவு தான். அதாவது உடல் உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய இந்த மாதிரி இனப்பெருக்கன்ற போது இதுவுமே நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒன்று தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சந்ததி, நம்மளுடைய தலைமுறை, அடுத்தடுத்த தலைமுறை பெருசாகிறதுக்கும், நம்ம குடும்ப விருத்தி ஆகிறதுக்கும், நம்மளோட நமக்கான உயிர் நம்ம உருவாக்குறதுக்கும் இந்த உடல் உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ இது ஒரு ரீசன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மன நெருக்கம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நல்லா சண்டை போட்டு இருப்பீங்க, ரொம்ப ஒரு வாரம் இல்லை 2 வாரம் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, எலியும் பூனையும் மாதிரி ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும், சண்டை போயிட்டே இருக்கும். ஆஃப்டர் ஒரு டைம் சமாதானம் ஆகி ஒரு டைம் நம்ம உடலுறவு வச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி நம்ம மைண்டும் சரி, நம்ம அந்த மனசும் சரி காமாகி அதுக்கப்புறம் ஒரு நெருக்கம் வரும். புரியுதுங்களா? இது ஒரு விதமான நெருக்கம், மனம் சார்ந்த விஷயம். நாட் ஓன்லி ஒரு 2 உறுப்பு சேர்றது மட்டும் கிடையாது. இது நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில். ஏன்னா மனசும் அந்த இடத்துல ஒருநிலைப்படுத்தி சம்மதத்தோட அந்த மனசும் அந்த இடத்துல ஒருநிலையாகும். நம்மளோட எல்லாமே ஒரே ஒரு கோட்டிலே பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. மனசு, நம்மளுடைய மூளை, நம்மளுடைய உணர்ச்சி உறுப்புகள் அப்படின்ற போது நம்மளுடைய அடுத்த ஃப்யூச்சர் என்ன, அந்த மாதிரி நிறைய ஒரே கோட்டில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் கிடைக்கும் அண்ட் பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் இவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வெல்லாம் கொடுக்கும். ஸோ இதனாலேயே நமக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, மன அழுத்தம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப குறையும். சரிங்களா? ஏன்னா
மன நெருக்கம் வந்துருச்சு அப்படின்ற போதே யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம விட்டு கொடுக்காம இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி போகும்போது சில சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடியது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வந்து இது வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த மன அழுத்தம் அப்படின்றது குறையும். ஓகேங்களா? அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு உணர்வை கொடுக்கும் முழுக்க. அதாவது நம்மளோட உடல் இருக்குது இல்லையா, உடலில் இப்போ நமக்கு கையமுத்தி விட்டால் கையில் மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, கை வலியாக இருக்குது, பெயினாக இருக்குது. ஆனால் உடலுறவு பண்ணும்போது மொத்த உறுப்புகளுமே நல்லா ஹாப்பியாக இருக்கும். அதனால அது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இதை நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உடலுறவு முடிஞ்சு தூங்கிடுவாங்க. இதுக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரிலீஃபு, ஒரு மனசில் இருந்த ஏதோ ஒன்று அந்த ஒரு விஷயம் வந்து ரிலீஃப் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான தூக்கம் வந்துடும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நிறைய இதில் வந்து நம்ம எனர்ஜி செலவு பண்ணுவோம். சரிங்களா? இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற்றலும் நமக்கு வந்து நல்லா பயன்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்றத வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம தலைமுறையை வளர்த்துக்கிறதுக்கும் அந்த உறவை அடுத்த லெவலில் கொண்டு போய் 30 வருஷம் தாம்பத்தியம், 3 வருஷம் தாம்பத்தியத்தை 30 வருஷத்தில் கொண்டு போகிறது, 40 வருஷம் கொண்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த விஷயங்கள் தான் நமக்கு நிர்ணயிக்குது. சரிங்களா? இதனால தான் இது வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இம்பாக்ட்னாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருனாலுமே அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு உறவு வேறு ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் அவ்வளோ மனசு வந்து சீக்கிரமாக எளிதாக எடுத்துக்காது. அந்த துரோகத்தை மட்டும் மனசு வந்து சீக்கிரமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா? அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், மனம் இருக்கும். அது வந்து வெறும்னே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய நமக்கு அதில் ரிலேட் ஆகிறதுனால தான் நம்மளால் அது வந்து எடுத்துக்க முடியல. இவங்க நமக்கானவங்க, இவங்க நமக்கு முழுக்க இவங்க நமக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த அழகான ஒரு உடலுறவு அப்படின்றது. தாம்பத்திய உறவு, உடலுறவு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், ரொமான்ஸ், இந்த மாதிரி இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கலாம். ஆனால் முழுமையடையும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும். ஒரு மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கைக்கு மசாஜ் பண்ணுறோம், ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது மட்டும் தான் ஹாப்பியாக இருக்கும். பட் நமக்கு அந்த உடலுறவு அப்படின்றது முழுமையான ஒரு சுகத்தை கொடுக்கறதுனால தான் வந்து நமக்கு இந்தளவுக்கு அதுக்கு ஹைப் இருக்குது. சரிங்களா? அண்ட் மறக்காமல் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இதில் ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் விட்டுருக்கேன், இந்த ஒரு விஷயம் கூட இருக்குங்கக்கா, இது நீங்கள் மறந்துட்டீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது எல்லாமே முழுக்க பொதுவான கருத்துக்கள் தான். இது சில பேர்த்துக்கு, சில விமென்ஸ்க்கு, சில மென்ஸ்க்கு இந்த ஆசைகள், பாசங்கள், இந்த உடலுறவு, தாம்பத்திய உறவு அப்படின்றத பார்க்குற அந்த பார்வைகள் எல்லாமே மாறுபடும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கருத்துக்களும் ஒரே மாதிரியான உணர்ச்சிகளும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை, இருக்கவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொன்ன அனைத்து கருத்துக்களுமே, அனைத்து பாயிண்ட்ஸுமே முழுக்க பொதுவானதான். சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து இதை மாதிரி இருக்காது. சரிங்களா? அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது நான் சொன்ன ஒரு பாயிண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாகவும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த நாலேஜ் வந்து பாலியல் கல்வி சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணிட்ட மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, வீடியோஸை பார்க்க மட்டும் தான் செய்கிறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோ லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்ட் மறக்காமல் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்லேயும் நம்ம பேக் டு பேக் வீடியோஸ் போடுவோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால தான் அதை வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து அதுலேயுமே நான் கண்டினியூஸாக தான் கொடுப்பேன். அண்ட் இதை சார்ந்து வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் கேள்விகள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா தான் நான் சொன்னதில் எது புரிஞ்சு எது புரியலை அப்படின்றது எனக்குமே தெரியும். ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம்.